சூரபத்மாவனோட தன்னுடைய பிள்ளை குகப்பெருமான் போர் புரியத்திற்காக சிவபெருமான் உமாதேவியார் மூலமாக ஒரு வேல் கொடுத்து அனுப்புகிறார். வாழி வாழி அப்படின்னு சொல்லி வாழ்த்து வேல் கொடுக்கிறார். என் புதல்பா வாழி வாழி என்படி வீரான வேல் தர அப்படிங்கிற வரியில் அந்த பாட்டை சொல்றார். அம்பாள் முருகப்பெருமான்கிட்ட சிக்கல்ல வேலை கொடுக்கிறார். அதை வாங்கிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தில் வியர்வை வந்தும் அது இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நொச்சூர் சுவாமி சொல்லுவாரு, வேல் வாங்கும் போது மேனி வியர்வரும்பும் அதிசயனே இப்படி பாடியிருக்காரு. அந்த வேல் சாதாரண வேல் இல்லை, பஞ்சாட்சரமே வேலா தரப்பட்டிருக்கு. சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதுனால் அது பஞ்சாட்சரம். அதான் செருவம் கணத்தில் வந்த அவுணம் தெரிக்க மங்க சிவம் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே அப்படின்னு ஒரு திருப்பாளர் சொல்வார். அதனால சிவபெருமான் சக்தியிட்ட கொடுத்து அதை முருகப்பெருமான்கிட்ட சக்தியை கொடுக்கறா அப்படிங்கிறது புரியுறது. இதில் ஆச்சார பூஜை செய்யணும்னு சொல்றார். அன்போட ஆச்சார பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். இதில் ஆன்மவளமாகிய சூரபத்மன் காமக்ரோதாதி துர்கணங்களான அசுரத்தன்களோடு இருக்கான். மரத்தை அழித்து அறத்தை நிலைநாட்டுறதுக்காக ஞான பண்டிதராகிய முருகப்பெருமான் அசுத்த போகமாகிய கள்ளை குடித்து மயங்கி இருக்கக்கூடிய அந்த ஆணவமாக சூழ்நிலை எழுத்து போர் புரிந்து ஆணவனை அழிப்பதற்காக அருட்சக்தியாகிய அம்பிகை மனமகிழ்ந்து சத்துவடிமான சிவனுக்கும் சித்துவடிமான அம்பாளுக்கும் தோன்றிய ஆனந்த வடிவாகிய ஆனந்தலே, நீ ஆன்மாக்களில் ஆணவம் அழிப்பதற்காக வெளிப்பட்டு தோன்றினாய். ஆதலால் ஆன்மாக்களது மலத்தை கெடுத்து ஆனந்தத்தை கொடுத்து நியூடி வாழ்வாயாக அப்படின்னு அம்பாள் சொல்றா. அதுதான் இன்சொல் விசாகா என்கிறார். இன்மையான சொல்லை சொல்லக்கூடிய விசாகன்னு சொல்றார். இதுல கருணைக்கு உறைவிடமாய் கந்த பெருமான் இன்சொல் உடையவராக இருக்கிறார். அதனால ஒவ்வொருவரும் வன் சொல்லி அறவே ஒழித்து இன்சொல்லை எஞ்ஞான்றும் குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல அதுதான் வள்ளுவர் சொல்றார், இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எமன்கோரோ வன் சொல் வழங்குவது அப்படிங்கிறார் திருக்குறள்ல. சொல்லால மீட்சி அடையணும். தீய சொல், கொடுமையான சொல், போர்ஸா ஆரவமா பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கொம்பன யார்காது மோதிரு கண்களில்லா மோத சீதள கொம்பன யாக்கிர பூஷண நகமேவு கொம்பன யார்காது மோதிரு கண்களில்லா மோத சீதள நகமேவு கொங்கையில் நீராவி மேல் வளர் செங்கழு நீர் மாலை சூடிய கொண்டையிலாதர சோபையில் மருளாதே கொங்கையில் நீராவி மேல் வளர் செங்கழு நீர் மாலை சூடிய கொண்டையிலாதர கும்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம ஒன்றொடி மோக நமோ நம என நாளும் கும்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம ஒன்றொடி மோக நமோ நம நாளும் உன் புகழே பாடினான் இனியல் உடனாச்சார பூஜை செய்து உய்திட வீணாள் படாதருள் புரிவாயே நாளும் உன் புகழே பாடினான் அன்புடனாச்சார பூஜை செய்து உய்திட வீணாள் படாதருள் கம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி கொங்கைய சீபாதனூரி கரசூலி
பம்பரமே போல சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீர்பாத மூலே கரசூலே பங்கமிதானீரி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூர எதிர்போர் கண்டு பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர்போர் கொண்டு எம்புதல் வாழி வாழி படி நீரான வேல்கர என்றும் முழானே மனோகரா எம்புதல் வாழி வாழி எம்படி வீரான வேத என்றும் உளானே மனோகர வயலூர இத்தொல்விதாக பாலர செந்தில் வாழ்வாகியே அடியே தனையிடேற வாழ்வரு பெருமாளே இன்சொல்வி சாகாட்டு பாகர செந்தில் வாழ்வாரியே அடியல் தனையீடேற வாழ்வருள் பெருமாளே உம்பர்கள் சுவாமி நமோ நம பெருமானே நமோ நம ஒன்றொடி மோகா நமோ நம என நாளும் உன் புகழே பாடினாரி அன்புடனாச்சார பூஜை செய்து உய்திடவாய் நாள் படாதருள் புரிவாயே இன்சொல் விசாகா கிருபாகர செந்தில் வாழ்வாகிய அடியல் தனையீடேற வாழ்வருள் பெருமாளே. காது மோதிரு கண்களில் ஆமோத சீதள குங்கும பாட்டீர பூஷண நகமேது கொங்கையில் நீர் ஆவி மேல்வளர் செங்கழு நீர் மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் மருளாதே பொதுமகளிரின் அழகிலை மகிழ்ச்சி கொள்ளாமல் உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம உன் தொடி மோகா நமோ நம தேவருடைய சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் எம்பெருமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஒளி பொருந்திய வளையணிந்த வள்ளியின் மேல் மோகம் கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என நாளும் உன் புகழே பாடி என்று நாள்தோறும் உன் புகழையே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து நான் இனி அன்புடனே ஆச்சாரமான பூஜையை செய்து உய்ந்திட பிழைத்திடவும் வீணாள் படாது அருள் புரிவாயே என் வாழ்நாள் வீணான நாளாக போகாதபடியும் அருள் புரிவாயாக பம்பரமே போல ஆடிய சங்கரி பம்பரம் சுழல்வது போல ஆடின சங்கரி வேதாள நாயகி வேதாளங்களுக்கு தலைவி பங்கைய ஸ்ரீபாத நூபுரி தாமரை போன்ற திரு நிறைந்த பாதங்களிலே சிலம்பு அணிந்தவள் கரசூலி திருக்கரத்தில் சூலத்தை ஏந்தினவள் பங்கமிலா நீலி குற்றமில்லாத கரு நிறத்தவள் மோடி காடுகாள் துர்கை பயங்கரி பயத்தை தருபவள் அல்லது பயகரி பயத்தை போக்குபவள் மாகாளி மகாகாளி யோகினி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு முன்பு மதுபானம் செய்திருந்த சூரனோடு எதிர்த்து நீ போர் செய்ய வேண்டியதை குறித்து எம் புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல் தர என் மகனே நீ வாழ்க வாழ்க என்று கூறி வெற்றியை தரும் வேலாயுதத்தை தரப்பெற்ற
என்றும் உளானே மனோகர, என்றும் அழியாதுள்ள மூர்த்தியே, மனதுக்கு இன்பம் தருபவனே, வயலூர் பெருமானே, இன்சொல் விசாகா கிருபாகர, இனிய சொற்களை உடைய விசாகனே, கிருபாகரனே, செந்திலில் வாழ்வாகியே அடியந்தனை ஈடேற வாழ்வருள் பெருமாளே, திருச்செந்தூரில் வீற்று இருந்து அருள்பவனாகி அடியன் ஈரேடு வண்ணம் நல் வாழ்வை எனக்கு அருளும் பெருமாளே, நாள்தோறும் உன் புகழையே பாடி நான் இனி அன்புடனே ஆச்சாரமான பூஜையை செய்து பிழைத்திடவும் என் வாழ்நாள் வீணான நாளாக போகாதபடியும் அருள் புரிவாயாக. சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய சிக்கல் தலத்தில் முருகன் தன் தாய் பார்வதி தேவியிடம் இருந்து சக்திவேலினை பெற்றார் என்பது ஐதீகம். இங்கு வேலினை பெற்ற முருகப்பெருமான் அறுவடை வீடுகளிலே ஒன்றான திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்தார். இதனையே சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று சொல்லடுக்காக கூறுவார்கள். போருக்கு செல்லும் மகன் ஆயுதத்தை அன்னையின் கையிலிருந்து வணங்கி வாழ்ங்குவது புகழ்மிக்க தமிழ் மரபாகும். இதனை சித்தரிக்கும் புறப்பொருள் பாடல்கள் ஏராளம். தமிழர்கள் வீரமரபுக்கு இலக்கணமாக அமைந்த பாடல்களை கொண்டது புறநானூறு. பண்டைய கால பெண் ஒருத்தி தன் மகனை அழைத்து கையில் வேலினை கொடுத்து நாட்டை பாதுகாக்க போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தாள். அதை சொற்சித்திரமாக வரைந்துள்ளார் ஒக்கூர் மாசாத்தியார். இந்த பெண்ணுக்கு வந்தது மாதிரி எண்ணம் வேறு யாருக்கும் வரக்கூடாது. பயங்கரமான துணிச்சல்காரி அவள். முந்தா நாள் நடந்த போரில் இவளது அண்ணன் எதிரிப்படையின் யானையை தாக்கினான். பகைவரின் யானையும் வீழ்ந்தது. அவன் அண்ணனும் உயிரிழந்து வீழ்ந்தான். அன்றோடு சண்டை முடியவில்லை. நேற்றும் நடந்தது. நேற்று நடந்த போரில் இவளது கணவன் பகைவரின் அணிவகுப்பை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தான். முன்னேறியவனை எதிரிப்படையினர் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவன் அங்கேயே மாண்டான். இன்னும் போர் முடியவில்லை. இன்று காலையில் போர்ப்படை ஒலிக்கிறார்கள். இன்றைக்கு யாரை அனுப்பலாம் என்பது அவள் கவலை. அந்த கேள்விக்கும் விடை கண்டுபிடித்து விட்டாள். தன் ஒரே ஒரு மகனை அழைத்தாள். விளையாட்டு பருவம் என்னும் மாறாதவன் அவன். தலையில் பரட்டையாக பறந்து கிடந்த அவன் தலைமுடியை எண்ணெய் தடவி சீவினாள். அவனது மடித்து வைத்திருந்த வெள்ளை வேட்டியை பிரித்து அவளை இடுப்பிலே கட்டிவிட்டாள். வீட்டில் கிடந்த வேல் ஒன்றை எடுத்து அவன் கையிலே கொடுத்து போர்க்களம் நோக்கி புறப்பட்டு செல் மகனே என அனுப்பி வைத்தாள். இதுவே தமிழ் மரபாகும். நம் தமிழ் மரபுப்படி பார்வதி தேவி இதனை நடைமுறையாக நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலே இன்றளவும் பல முருகன் கோவில்களில் இதனை விழாவாக நடத்தி காட்டி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் சிக்கல் நவநீதேஸ்வரர் கோவிலில் கந்த சஷ்டி விழா மிகவும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினத்திலே கூடுவார்கள். செந்தூரில் சம்ஹாரம் செய்வதற்கு முதல் நாள் இந்த நிகழ்வு சிக்கலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். முருகப்பெருமான் சிக்கல் சிங்கார வேலவராக வள்ளி தேவயானையுடன் தனி சன்னதியிலே நின்ற திருக்கோலத்திலே திருக்காட்சி அளிக்கிறார். அம்பாளுக்கு நெடுங்கண்ணி என்பது பெயராகும். முருகப்பெருமான் சூரனை அழிக்க திருச்செந்தூரில் பாடி வீட்டிலேயே பஞ்சலிங்கங்களை நிறுவி அர்ச்சனை செய்து சிரத்தையுடன் வழிபட்டார். சிவபெருமான் நேரில் தோன்றி போரில் வெற்றி உனக்கே சித்திக்கும் என்னும் வரத்தோடு உன் அன்னை நீ வெற்றி பெற வேண்டும் என மல்லிகை வனத்திலே தவம் செய்கிறாள். ஆதலால் அங்கு சென்று வேண்டி நீ சக்தியை பெற்று செல் என ஆசி வழங்கினார். அதன்படி சூரபத்மனை வதைக்கச் செல்லும் முன்பாக சிக்கலில் தன் தாயிடம் ஆசி பெற இங்குள்ள சிங்காரவேலன் சர்வ அலங்காரத்துடன் தன் சந்நிதியில் இருந்து புறப்படுவார். இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் தன் தாய் வேல் நெடுங்கண்ணி சன்னதி முன்பு படைகள் சூழ ஆரவாரத்துடன் வந்து நிற்பார். முருகப்பெருமான் மல்லிகை வனம் சென்று தாயான சக்தி தேவியிடம் சூரனை வதம் செய்வதற்காக அனுமதி கேட்டார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி வேல் நெடுங்கண்ணி அன்னையிடம் வைக்கப்பட்டிருக்கும் வேலுக்கு பூஜை செய்து தீபாராதனை செய்வர். பின்பு அன்னையிடமிருந்த வேலினை சிவாச்சாரியார் ஒருவர் எடுத்து வந்து சிங்காரவேலனும் வழங்குவார். உடனடியாக சிங்காரவேலவன் தன் தாயின் ஆசியுடன் பெற்ற வேலோடு அருகில் இருக்கும் மண்டபத்திலே எழுந்தருள்வார். அந்த வேலை கொண்டு சூரனை வதைத்து அவனை மயில் வாகனமாகவும் சேவல் குடியாகவும் ஆக்கிக் கொண்டார் செந்தூர் குமரன். குமரனுக்கு வேல் வழங்கியதால் இங்கு எழுந்தருளியுள்ள அம்மன் வேல் நெடுங்கண்ணி அம்மன் என்னும் திருநாமம் பெற்றார். மண்டபத்தில் எழுந்தருளியதும் நடக்கும் அதிசயம் காண கிடைக்காத ஒன்றாகும். சிங்காரவேலனின் முகத்திலிருந்து வியர்வை சிந்த துவங்கும். முத்து முத்தாக வியர்வை சிந்தும் அந்த முருகனின் முகத்தை கண்டால் மெய் சிலிர்த்து போகும். பார்வதி தேவியின் அம்சமான சக்திவேலின் வீரியத்தால் சூரபத்மை சம்ஹாரம் செய்ய ஆக்ரோஷத்தோடு வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு வியர்வை துளிகள் தோன்றி அரும்பி முத்தாகி வழிய தொடங்கும். அப்பொழுது சிவாச்சாரியார்கள் பட்டு துணியால் முகத்திலே தோன்றும் வியர்வையை துடைத்து எடுப்பார்கள். அவர்கள் துடைத்ததும் சற்று நேரத்தில் மறுபடியும் வியர்வை துளிகள் தோன்றும். சில மணி நேரங்கள் இடைவிடாது வியர்வை சிந்தும் சிங்காரவேலனை காண கண்கோடி வேண்டும். இந்த கோவிலின் மூலவரான சிங்காரவேலவனே உற்சவராகவும் எழுந்துள்ளார் என்பது இங்கே விசேஷம். இந்த நிகழ்வை
நொச்சூர் சுவாமிஜி சிவயோக சித்தானந்தா அவர்கள் கற்பூர ஜோதியனிடம் என துவங்கும் பாடலிலே வேல் வாங்கும் போது மேனி வியர் வரும்பும் அதிசயனே தேனான மொழி கொடுத்து திருப்புகழை கேட்பவனே என்பார். அம்பிகை நவச்சரி மூலமந்திர தாய் அல்லவா? எனவே பம்பரமே போல ஆடிய சங்கரி, வேதாள நாயகி, பங்கைய சீபாத நூபுரி, கரசூலி, பங்கமிலா நீலி, மோடி, பயங்கரி, மா காளி, யோகினி என்ற 9 திருநாமங்களை உடைய அந்த தாய் முருகனை கூப்பிட்டு வாழ்த்தி வேல் தருவதை எம்புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்று அந்த நிகழ்வை இந்த பாடலிலே பாடுகிறார் அருணகிரி பெருமான். அன்னையிடம் பெற்ற வேலை கையில் கொண்டு அடுத்து வேலுண்டு வினையில்லை என்னும் நாமாவளி பாடலை வடபழனிசாமி தண்டபாணி ஓதுவார் திருவாக்கால் கேட்டு அனுபவித்து செந்தூர் சென்று சூரனுடைய அகங்காரத்தை சம்ஹாரம் செய்து போரில் வெற்றி பெற்று சிக்கல் தலத்திற்கு முருகனுடன் திரும்புவோம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை
வாழாய்